8ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பிரம்மாண்டமான பரிசு திருவிழா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திங்கள் முதல் சனி வரை பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியலை தொடர்ந்து பாருங்க. சரியா பதில் அனுப்புற முதல் 100 நபர்களுக்கு அட்டகாசமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு. சார் ஒரு பெரிய வணக்கம் சார், எங்க எல்லாரோட சார்பா உங்களுக்கு வணக்கம். ஸோ இதை விட ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைன்ற மாதிரி ஒரு எனர்ஜி செட் ஆன நேரமாக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த எண்டு வரைக்கும் இருக்க அத்தனை பேருக்கு ஒரு கூஸ் மொமெண்ட் தான் இது. தேங்க்யூ சார், வி லவ் யூ ஆல்வேஸ். ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ ஆடியோ லான்ச் அப்படின்றதுனால ஒவ்வொரு பாட்டையும் நம்ம இங்கே மேடையில் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ற காரணத்தினாலையும் பாடல்களுக்கு வரிகள் மூலமாக உயிர் கொடுக்கக்கூடிய லிரிசிஸ்ட் தாமரை மேம் அவர்களை மேடை கிடைக்கிறோம். புட்டி ஹேஷ்டேக் தான் லெட்ஸ் வெல்கம் தாமரை மேம் ஆன் ஸ்டேஜ். இந்த படத்தில் இவ்வளோ சூப்பரான பாடல்கள் இருக்குது, உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான மேடையாக தான் இதை பார்க்குறோம். இந்த படத்தில் 5 பாடல்கள் இருக்கின்றன. நான் ஒரு 2 பாட்டு எழுதியிருக்கேன் இந்த படத்தில். இந்த 2 பாடல்களுமே திரு விக்ரம் அவர்களுக்காக எழுதினது. ஒரு பாடல் ஏற்கனவே வெளியில் வந்துருச்சு, அது திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களே பாடியிருந்தாங்க. திரு விக்ரம் அவர்கள் நடித்து வந்த அந்த காட்சியை பார்க்குற அவ்வளோ குதூகலமாக இருந்தது. இவர் நடித்ததை பார்த்தா இவரே பாடியிருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் பாடின மாதிரியே இருக்குது படத்தில் அது இது கேட்குறதுக்கு. அடுத்ததாக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் வந்தாருன்னா ஸ்டேஜில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக கேரண்டீட் அப்படின்னு சொல்லலாம். ரோபோ சேகர் அண்ணா ஆன் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இயக்குனருக்கு பெரிய நன்றி. இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு அஜய் ஞானமுத்து சாருக்கு பெரிய நன்றி. கெனி சார் எப்படி சார் இருக்கீங்க? கெனடி ஜான் விக்டர் தான் அவருடைய பேர், அதை மாற்றி தான் விக்ரம். மெயினாக எங்களுடைய அண்ணன் உதய அண்ணன் வந்திருக்காரு இங்கே. அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது வரப்போகிற யாரை பார்த்தா சின்ன வயசுல இவர் நம்மளை வில்லனா மிரட்டினாரு. அதுக்கப்புறம் போக போக இப்போ அவருக்கு எல்லா கெட்டப்பும் சூட் ஆகுதுன்ற ஃபீலில் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் பார்த்தா ஹல்கோகன் மாதிரியே இருந்தார். இப்போ இந்த படத்துலையும் சூப்பராக கலக்கியிருக்க ஆனந்த்ராஜ் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். நல்ல கேட்டல் போட ஆனந்த்ராஜ் சார். எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோப்ரா என்கிற ஒரு உணவு இலை போட்டு அந்த இலையில் மெயின் உணவாக திரு விக்ரம் அவர்கள் இருப்பாங்க. இவரோட கலக்கிற உணவாக கதாநாயகி இருப்பாங்க. பக்கத்தில் நிறைய பலகாரம்லாம் வைப்பாங்க இல்லையா, அதில் நானும் கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி எங்காவது இருப்பேன். ஆனால் இந்த இலை இருக்கிறது அளவு அதுதான் தயாரிப்பாளர். இது அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து இந்த விருந்துக்கு முதலாளி. யார் பரிமாறான்னு கேட்டால் இயக்குனர் ஞானமுத்து அவர்கள். அவர் தான் பரிமாறுறார் இந்த உணவை. அதற்கு பிறகு இந்த கோபுரா என்கிற உணவை இப்போது தரையில் அமர்ந்து வாழலை போட்டு உண்ண போகிறோமா அல்லது பெஞ்சு போட்டு உண்ண போகிறோமா என்று சொன்னால், ஒரு நல்ல பெஞ்சு போட்டு பேப்பர் போட்டு உண்ண போகிறோம். அதுதான் ரெட் ஜெயின் மூவிஸ். என் தம்பி உதயநிதி அவர்கள் அவர் இதை வாங்கி இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு பரிமாற போகிற எப்படி சாப்பிட போகிறோம் இந்த படத்தை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பெரிய படத்தை ஒரு ஃபுல் மீல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா அண்ணனால் மட்டும்தான் முடியும். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு மலையாள படம் எடுத்தாலும் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே உண்டு, அங்கே நல்ல விஷுவல்ஸ் உண்டு, எல்லா விதமான விஷயங்களும் உண்டு. அதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காருன்னா ரோஷன் மேத்யூ அவர்கள் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஆக்டர். நல்ல கதை. லெட்ஸ் வெல்கம் ரோஷன் மேத்யூ ஆன் ஸ்டேஜ். Cobra for me is a very, very, very big project. I've never done anything like this before. I've never done anything as big as this before. A.R. Rahman sir, I've still not been able to believe that I've done a movie in which he's playing music. So I'm still working on believing that whatever I've heard so far from Cobra, which is very little of whatever is left to come, has already been amazing. The entire team of Cobra, all the best to all of us. And thank you Chennai. Chennai is home for me. So this is full circle of some sorts. Thank you for making this happen. பின்னாடி டீம் ரெடி ஆகிட்டாங்க. பாடல்களை கேட்க போகிறோம், இங்கே பாட்டை கொண்டாட போகிறோம், இசை புயலை கொண்டாட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சங்கீத் எங்கே போனாலும் இந்த பாட்டு தான், தும்பி துள்ளல் அப்படின்ற பாட்டு. அதையும் தாண்டி இங்கே உங்களுக்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சூப்பரான பாடல் ஏழை இளஞ்சிங்கமேன்ற பாட்டு உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ பேக் டு பேக் 2 songs. ஒரு நல்ல கைத்தறல் ஃபார் த என்டையர் பேண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ். ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். கொஞ்சம் சிந்தூர சிங்கார கின்னார பூந்தென்னராய் வந்தோ மதுமணமோ 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 மதுமணமோ
கண்ணு மட்டும் பேரழகி பக்கம்
வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிரிக்கெட்லேயே ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டர், சினிமாவில் இப்போ ஒரு சூப்பரான ரவுண்ட் வர போறாரு, களத்தில் இறங்கி கலக்க போறாரு. நல்ல கதை. லெட்ஸ் வெல்கம் இர்ஃபான் பதான் சார் ஆன் ஸ்டேஜ். எப்படி இருக்கா சென்னை? More Tamil you will hear when you watch my movie. So I'll just leave it to that, but it's been my great honor to be able to cast my first movie, debut my movie in Tamil cinema. So it's my great privilege. There were two temptations. One was obviously the maestro, A.R. Rahman sir. As soon as he said, A.R. Rahman doing the BGM, the music, I was like, okay, I really want to do it. And the second one, whose movie I always loved, Mr. Vikram. Vikram Anna, I've been a great fan of A.R. Rahman sir, and obviously you as well, because I've seen quite a few of your movies, but in Hindi we watched that movie, Aparachit, what you have in Tamil. That role is still stuck with me. I don't think any other actor can play that role. So these two names, when they came, I really wanted to do it, but I was very nervous. But Ajay Anna made me very comfortable. And I'm pretty sure when you see the movie, when you see me act, I'll be the first cricketer who has done proper acting. And I'm sure you'll love it. So guys, are you guys ready for Cobra? Here we go. Thank you sir. Thank you so much. அவரை தொடர்ந்து அடுத்தது வரப்போற ஒரு மிகப்பெரிய டைரக்டர், கமர்ஷியல் சினிமாவோட கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நிறைய படங்கள்ல கேமியோ அப்படின்ற விஷயம்லாம் பேசுறோம். அப்போவே அவர் படங்கள்ல கேமியோ வருவார், சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஒரு ஸ்டெப் போட்டாரும், அப்பா பின்றாரு அப்படின்ற ஃபீல் இருக்கும். நல்ல கைத்தோட லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் K.S. ரவிக்குமார் சார் ஆன் ஸ்டேஜ். அஜய், அட் லாஸ்ட் உழைப்புக்கு ஒரு விருது கிடைக்க போது, மாபெரும் விருது. படத்தின் வெற்றியை தான் சொல்கிறேன். நானும் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். மாபெரும் வெற்றி அடைய போவது அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா அது வழங்குவது உதயநிதி ரெட் ஜெயிண்ட் மூலிமா வெளியில் வரும்போது அது கண்டிப்பாக அதனுடைய அந்த பேரும் அந்த ஒரு சென்டிமெண்டலாக அது ஒரு கண்டிப்பாக சக்ஸஸான ஒரு இது அமையும். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வரப்போகிறவங்களை பற்றி சொல்லணும்னா, பெஸ்ட் டேட் சன் காம்போ அப்படின்னு ஏதாவது ஒரு காம்போ இருக்குது, ஒரு அவார்டு கொடுக்குறோன்னா கண்டிப்பாக அந்த காம்போ இவங்களுக்கு தான் போகும். நாமினேஷனே இல்லாமல் செலக்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஸோ மகானை பற்றி பாராட்ட பேச தாதாவை மேடை கூப்பிட்றதுக்கான நேரம் இது. த்ருவ் விக்ரம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சின்ன வயசுலேருந்து ரஹ்மான் சாரோட பெரிய ஃபேனாக இருந்திருக்கேன், லைக் ஆல் ஆஃப் யூ ஒன் ஷோர். ஸோ வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது அவர் நேரில் பார்க்கணுன்னு யோசித்தேன். ஸோ தட்ஸ் ஆல்சோ another reason why I came. And it's very nice to see all of you all speak so nicely about Appa. It makes me feel very proud. Congratulations Ajayna. என்ன சொல்லணும்னு தெரில. I'll just enjoy the function with everyone. Thank you bro, thank you. ஸோ அடுத்ததான் மேடைக்கு வர போகிறவர் பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி ஃபேஸை மெயின்டைன் பண்ணுவார், ஆனால் ரொம்ப பெரிய ஒரு மனிதர். 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் லலித் குமார் சார் அவர்களை, ப்ரொடியூசர் அவர்களை நல்ல கைத்தலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். கோப்ரா எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு விக்ரம் சார்கிட்ட போய் டேட் கேட்கணுன்ட்டு போனேன். வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு வர சொல்லி 1 ஹவர் இன்டர்வியூ பண்ணார். இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. யார் சார் டைரக்டர்னு கேட்டேன். அவர் 2 டைரக்டர் சொன்னார், நான் ஒருத்தர் சொன்னேன். கடைசியாக அஜய் வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார். அஜய் வந்ததுக்கப்புறம் அஜய்கிட்ட கேட்டேன், மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டேன். அவர் அஜயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், ஏன் அஜய் ரகுமான் சார் போகலாமான்னு கேட்டேன். ரொம்ப எக்ஸைட்டட் ஆப்பில் ரகுமான் சார் என்னாப்பில். அதுக்கப்புறம் மீட்டிங் செட் பண்ணேன். ரகுமான் சார் போய் பார்த்தாங்க. சார் நல்ல ப்ராஜெக்ட்டுக்கு வந்தார். கண்டிப்பாக அந்த படம் விக்ரம் சாருக்கு ஒரு அன்னின்னு கொடுத்த ஒரு ஃபீல், கண்டிப்பாக அது சக்ஸஸ் இருக்கும். இந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன பண்ண போதுங்க. உதய் சார் வந்து நான் வந்து எஃப்ஐஆர் ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து நான் போய் பார்த்தேன்.
பார்த்துட்டு சார் காத்தோக்கில் 2 கதை நான் ரிலீஸ் பண்ணணும், என்ன சார் பண்ணலான்னு கேட்டேன். ஒன்றுமே சொல்ல, பண்ணலாங்க சார். இல்லை சார் உங்கள் ரெட் ஜெயின் பேனரில் நான் பண்ணணும் அப்படி தானே பண்ணணுன்னாரு. பண்ணார், படம் ஹிட் கொடுத்துச்சு. சென்டிமெண்ட்டாக உதய் சார் ரெட் ஜெயின் பேனரில் கொடுத்தா ஹிட் ஆகுது. இதுதான் உண்மை. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. தரங்கிணி தரங்கிணி கிணினி கிணி கிணினி தரங்கிணி தரங்கிணி தரன தரங்கிணி 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 கிணினி கிணி கிணினி தரங்கிணி தரங்கிணி தரன தரங்கிணி 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 தனிமையில் விடாத வழிவள் கனவிலும் நினைவிலும் இடைவெளி தராத வழிவளே தோன்றும் பெண்பால் அழகியின் அருகில் வந்தால் ஆனறிவும் தேயும் தன்னால் உதயலே பூமியை கீறி தேடி வரும் முன்னால் கனல் மேலே பனியாய் உருகி உருகி கரையும் எனது மனம் உருகி உருகி இருந்தாலும் இதுவே மருகி மருகி தொடரும் அடிமனதில் மருகி மருகி விளக்காய் வந்தாள் காரிருளில் தூணாய் நின்றாள் மயிலிறகு பார்வை கொண்டாள் மாமழையும் தானே தந்தாள் தரங்கிணி கிணினி கிணி கிணினி தரங்கிணி தரங்கிணி தரண தரங்கிணி கேப்டன் ஆஃப் த ஷிப். இதுக்கு முன்னாடி அடிச்ச 2 பாலும் சிக்ஸர் தான். இதுவும் கண்டிப்பாக சிக்ஸர் தான். டிரெக்டர் அஜய் ஞானமுத்து அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம், வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இமைக்கா நொடிகள் ரிலீஸே ஆகல. ஒரு 2 months பிஃபோர் ரிலீஸ் லலித் சார் கூப்பிட்டு எனக்கு வந்து விக்ரம் சார் டேட் இருக்குது, நான் வந்து ஒரு படம் பண்ணணும். அது எப்படி அந்த ஹோப் அவருக்கு என் மேலே வந்துச்சு என்னன்னு தெரில. நாங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த பாரை தூக்கி எங்கேயோ செட் பண்ணிட்டார். திடீர்னு ஒரு நாள் வந்து ரஹ்மான் சார் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே இவர் நம்மளை ஏதோ ப்ராங்க் பண்ணுறாரு, கூப்பிட்டு வந்து திடீர்னு ரஹ்மான் சார்னு சொன்னால் இவன் ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு நம்மளை செக் பண்ணுறாருன்னு நினச்சேன். நம்ம உடனே டக்குன்னு எக்ஸைட் ஆகி ஓகே அப்படின்னா இல்லை நம்ப முடியாது, இவன் பட்ஜெட் எங்கேயோ இழுத்துட்டு போயிடுவான், நம்மளை பார்ப்பாங்கன்னு. சார் அவங்க எப்படி சார் பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்காது சார் அப்படின்னு. இல்லை சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் ஒரு 2-3 days சரி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு 3-4 daysக்கு அப்புறம்
சார் மீட்டிங் கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. சார் சத்தியமாக இன்றைக்கி நான் என்ன பேசினேன் என்ன சொன்னேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லை. அது ஏதோ மெக்கானிக்கலாக வாயா ஏதோ உங்களுக்கு கதை சொல்லிச்சு. நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக சொல்லவே இல்லை. உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கின்ற அந்த ஒரு சரியலான ஃபீல் அவுட்டே வெளில வர முடியல. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு 5 சாங், ஒரு 5 பியூட்டிஃபுல்லான சாங் நீங்கள் இந்த கோப்ராக்கு நீங்கள் கிடச்சிருக்குன்றது வந்து எப்படி சொல்கிறது, I could probably be the most gifted fan of yours. Thank you bro. ஸோ அடுத்ததான் யார் வர போகிறாங்க மேடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்க 10 படம் நடித்து பெரிய ஹீரோயின் ஆகலை. இவங்க நடித்த மொதல் படத்திலே பெரிய ஹீரோயின் ஆனவங்க. நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேஜிஎஃப்க்கு அடுத்தது கோப்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. நல்ல கைத்தோட லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீநிதி ஷெட்டி ஆன் ஸ்டேஜ். வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? I'm very excited as you can see because finally Cobra Promotions has kick-started. I want to begin with my director, our director Ajay, for giving me Cobra, my first Tamil movie, for giving me Bhavana. Thank you so much. I'll be always be very grateful. Talking about our production house, 7 Screen Studios, and my producer Lalit sir, thank you so much for taking me on board, be a part of this amazing cast and crew. So thank you so much sir. And our new association, Udaynidhi sir, the Red Giant Movies, thank you so much for this wonderful association and helping us release our movie. A.R. Rahman sir, what can I say? From listening to his music to dancing to his songs, today to be able to work with him, it's dream come true. We are really enjoying your songs. Always been a fan and always will be your fan sir. Okay, now for the finale to my very special person, my co-star Vikram sir. What can I say? From watching your movies to have just imagined that okay, one day I should work with this person, and cut to few years later I get to work with you, to be even sharing a screen space with you, it's an honor. It's a very big honor. Thank you so much sir for making my journey so smooth and easy and wonderful. Thank you so much. And finally, my Tamil audience, even without my release, even without a Tamil release, you guys have given me unimaginable love and support. So thank you so much. I am truly humble. ரொம்ப நன்றி and வணக்கம்.
no line, no line. You pull up on the scene, calculating things you never think. Evaluating keys to all the E's, 'cause he been waiting years to mark the pin, the pin. அந்த இடத்துல நம்மளோட சிங்கர்ஸ் அத்தனை பேருக்கும் அண்ட் பேண்ட் மெம்பர்ஸ்க்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும், இவ்வளோ எனர்ஜி செட் பண்ணதுக்கு. தொடர்ந்து அத்தனை பாடலும் நமக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத்தனை சிங்கர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிறவரை ஒவ்வொரு மேடையிலையும் அவரோட ஒவ்வொரு பெஸ்ட்டான விஷயங்கள் சொல்லி நம்ம கூப்பிட்டுருக்கோம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, லைஃப்லேயே பெரிய விஷயம் சக்ஸஸ் அப்படின்றத ஹேண்டில் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. அந்த சக்ஸஸையும் ஹேண்டில் பண்ணி சுற்றி இருக்கவங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிட்டு இருக்க சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க எங்களோட அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பிரஜன் சார்பாக ஒரு நல்ல கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடியூசர் லலித் சார் அவருக்கு வாழ்த்துக்கள். கண்டினியூஸாக ஹிட்ஸ் தளபதி விஜயோட மாஸ்டர், அதன் பிறகு விஜய் சேதுபதி நடித்த காத்துவாக்கு 2 காதல், அந்த சக்ஸஸ், அதை தொடர்ந்து இப்போது வரப்போகிற இந்த சக்ஸஸுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார். ரவிக்குமார் சார், நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணம். நடிகனாக என்னை முதல்ல நடிக்க வச்சது அவர் தான். உங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம். ஆனந்தராஜ் சார், தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். இர்ஃபான் பத்தான் சார், I saw the few scenes from the film yesterday and you have done a really good job and congrats ஸ்ரீநிதி, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விக்ரம் சார், எல்லாரும் சொன்ன மாதிரி தான் விக்ரம் சார் வளர்ந்ததே உங்கள் படங்கள் பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி இப்படிலாம் ஒரு படம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா சார் நாங்களாம் வளர்ந்தோம். நீங்களாக இருக்கட்டும், ரகுமான் சாராக இருக்கட்டும், இப்போ பின்னாடிலேருந்து ஒரு ரசிகர் கற்றுக்கிட்டே இருந்தாங்க, ஐ லவ் யூ ரகுமான் சார், ஐ லவ் யூ விக்ரம் சார் அப்படின்னு. அவங்க எல்லா சார்பாகவும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சார், ஐ லவ் யூ ரகுமான் சார், ஐ லவ் யூ விக்ரம் சார். அனைவரும் சார்பாகவும் படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி விக்ரம் படம் கமல் சாருக்கு ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சோ, எப்படி லோகேஷ் கனகராஜ் ஒரு ஃபேன் பாயாக ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக அதை எடுத்து பண்ணாரோ, அந்த விக்டரியை இந்த படம் அஜய் விக்ரம் சார் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். வந்திருந்த அவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம ஃபேமிலியில் நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம கூட அவர் கூட தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்பப்பெல்லாம் தோண்டு போகிறோமா அப்போல்லாம் உற்சாகம் கொடுத்தவர், எப்பப்பெல்லாம் தோற்று போகிறோமா அப்போல்லாம் தோல் கொடுத்தவர். ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு எதாவது பிரச்சனை அப்படின்னா எப்படி மாத்திரை கொடுப்பாரோ, கொஞ்சம் லோவாக ஃபீல் ஆகுதுங்க, இந்த பாட்டு வச்சுக்கோ, இல்லைங்க செம்ம பார்ட்டி மூடில் இருக்கேன், இந்த பாட்டு வச்சுக்கோ, இந்த லைஃபே மாற போகுதுங்க, அதுக்கும் பாட்டு இருக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்போவும் இசையால் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்க ஒரு டாக்டர், இசை டாக்டர் சொல்லலாம். இசை போய் ஏ.ஆர். ரஹ்மான் சார் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன் மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஐ திங்க் படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரி இசை கேட்டு சொல்லுங்கள். என்னோடய டீமுக்கு இந்த அமேசிங் டீம் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஒரு சேலஞ்சோடு ஒர்க் பண்ணியிருக்கோம். கொரோனான்ற சேலஞ்ச் நீ யோசிச்சு நான் நம்மளால் மட்டும் சக்ஸஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லை, எல்லா பக்கமும் ரெண்டு அஃப்கோர்ஸ். பட் என்னோட டீம், நீங்கள் ரோபோ படத்தில் பார்த்துருப்பீங்க, எல்லா ரோபோவும் சேர்ந்து ஒரு பெரிய ரோபோ ஆகும்ல, அந்த எல்லா சின்ன ரோபோ என்னோடய டீம் ஆக்சுவலி. அண்ட் அவங்களுக்கு உயிர் இந்த இசை, அதுக்கு நாங்கள் அடிமை. எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. கோப்ரா நல்ல ஹிட் ஆகணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். You
மேன் வித் ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவர் கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு நடிகர் தன்னோட கெரியரில் மொத்தமாக எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அது மொத்தத்தையும் ஒரே படத்துக்கு போடக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். சினிமாவை லவ் பண்ணவர், சினிமா மேலே தீரா காதல் கொண்டவர். அந்த தீரா காதல் கொண்டவருக்கு நம்ம எல்லாரும் நம்மளோட அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு அழகான ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா தட் வில் பி கிரேட் நினைக்கிறோம். நல்ல கேத்தர், லெட்ஸ் வெல்கம் அச்சியான் விக்ரம் சார் ஆன் ஸ்டேஜ். We love you so much sir, we love you. தேங்க்யூ நன்றி. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு அப்போ ஒன்றும் சினிமாவுக்கு வரல, ஒரு விளம்பரம் செஞ்சேன். சோலா டீன்னு ஒரு விளம்பரம். அதில் வந்து நான் ஒரு சோழராஜர், நான் ஆதித்ய கரிகாலனை கூட இருந்திருக்கலாம். அதில் வந்து சாங் அப்படின்னு ஒரு கேமராமேன், அப்புறம் யாரோ சுப்பிரமணியம்னு ஒரு டெக்னீஷியன், இவங்க திலீப்னு ஒருத்தர் மியூசிக் டைரக்டர், அவர் வந்து அப்போது ஜிங்கிள்ஸ் போட்டார். அந்த மாதிரி நிறைய பேர் இப்படி அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதே ஆதித்ய கரிகாலனா நான் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு மிகப்பெரிய காவியமான பொன்னியின் செல்வன், மிகப்பெரிய ஒரு இயக்குனர், என்னோட கனவு டைரக்டர் மணிரத்னம் சாரோட. அன்னைக்கு திலீப்பா இருந்தவர் 2 ஆஸ்கர் அவார்ட் விழுந்து உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் சாராக நம்ம முன்னாடி இருக்காரு. இது என்ன சொல்ல வருதுன்னா, நமக்குன்னு ஒரு கனவு இருந்தா, ஒரு லட்சியம் இருந்தா, உழைச்சோன்னா யாராக இருந்தாலும் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உங்களால் உயர முடியும். கரெக்டா? அதுக்கு ரஹ்மான் சார் வந்து ஒரு பெரிய உதாரணம். ஏன் நானே வந்து நேஷ்னல் அவார்டு அப்படி இப்படின்னு நினச்சி வந்தல, ஒரு ஆஸ்கர் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன்னா, ஐ ஹவ் டு தேங்க் யூ சார் ஃபார் கிவிங் சச் அ கிரேட் ஆனர் டு அவர் கண்ட்ரி. அவர் வந்து கோப்ரா அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. எனக்கு என்னென்னா, ரஹ்மான் சார் வந்து ஒரு சகாப்தம். ஹீ இஸ் something else. He's a legend, living legend. அவரோட பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், ஐயா இருக்கட்டும், ராவணனாக இருக்கும், எனக்கு ஒவ்வொரு தடவையும் அவரோட சாங்ஸில் நான் நடிக்கும்போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். பிகாஸ் ஐ ஹவ் லவ்ட் ஹிஸ் மியூசிக்
I'm such a great fan of yours, sir. I think Dhruv told you he's a great fan. I'm a much bigger fan, and I've lived longer than him. I'm kidding. And thank you so much, sir, for being a part of Cobra. ஏன்னா அஜய் ஒவ்வொரு சீனும் சொல்கிற போது ரஹ்மான் சார் இதை எப்படி பண்ணுவார், இது எப்படி பண்ணுவார். ஏன்னா இந்த படத்தில் வந்து எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சீன்ஸ், காம்ப்ளிகேட்டட் இமோஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் இதுக்கு வந்து ரஹ்மான் சார் தவிர வேறு யாராலையும் இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இஸ் தேர். அண்ட் அவர் ஒவ்வொரு தடவையும் அஜய் அவரை மீட் பண்ணும்போது நான் கேட்பேன் என்ன சொன்னார், டிட் யூ லைக் இட், இது அதுன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் தேர், அண்ட் such a great honor for being in your presence and in your time. Lalit sir, thank you very much. எனக்கு ஒரு அற்புதமான இயக்குனர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு இந்த அற்புதமான டீம். உதய் சார், தேங்க்யூ. நான் கேட்கலான்னு சார் எப்படி உங்கள் படம் எல்லாமே ஹிட் ஆகுதுன்னு. பட் ஐ திங்க் அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லக், அது எதுவுமே கிடையாது. அவருக்கு ஒரு ஞானம் இருக்குது. ஹி நோஸ் இந்த படம் நல்லா வரும், இந்த படம் இப்படி இருக்கும், இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அந்த ஒரு இது மட்டும்தான் நினைக்கிற போது எங்கள் படத்தையும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிற போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டது வந்து எனக்கு அந்த நியூஸ் ரெட் ஜெயின் தான் பண்ண போகுது, உதய் சார் தான் ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்கிற போது எனக்கு ஒரு பெரிய பாரமே தூக்குன மாதிரி இருந்துச்சு. Thank you so much for being a part of our team, sir. And thank you for நீங்கள் எப்போவுமே மேடையில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற கைண்ட் வேர்ட்ஸ். Thank you very much. கடைசியாக என்னோட ரசிகர்கள், உங்களோட அன்பும் ஆதரவும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே எதுவுமே தேவையில்லை. உங்களை பற்றி நினைக்கிற போது, நீங்கள் எனக்கு என்னன்னு நினைக்கிற போது, நான் ஏதாவது சொல்ல நினைக்கிற போது சில டைம் வார்த்தைகள் வராது. அதனால் உயிருருகுதே, மனம் கரையுதே, எனது வானமே ஒரு முறைதான் பார்த்தேன் உன்னை உன்னை பருவசத்தால் அவனை உரைக்க மறந்து விட்டே, நினைவினிலே இதோ வந்தாள் அன்னை. அதனால நீ இங்கு இல்லை என்றால் நான் இல்லை, நீ இங்கு இல்லை என்றால் நான் இல்லை. Thank you very much.